வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போவது மாதங்களில் புண்ணிய மாதமாக கருதப்படும் மாசி மாதத்தில் வரும் மாசி மக திருநாள் நம் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியதுங்க. இந்த நாளில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது பல நாள் தீராத பிரச்சனையும் தீருங்க. எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடுவது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்குங்க. மாசி மகம் என்றாலே கும்பகோணம் தாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மாசி மகம் சிறப்பு என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் கும்பகோணத்தில் உள்ள 12 சிவன் கோவில்கள் மற்றும் 5 பெருமாள் கோவில்களில் உற்சவர்கள் மகாமக குளத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பாங்க. இங்கு நீராடுவது கோடி புண்ணியங்க. அடுத்தது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருச்செந்தூர், சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், மகாபலிபுரம் போன்ற கடற்கரை ஸ்தலங்களில் சுவாமி கடலில் எழுந்தருளி தீர்த்தவாரி தரிசனம் நடைபெறுங்க. இந்த இடங்களில் சுவாமி தரிசனம் செய்வது மிகுந்த பலனை கொடுக்குங்க. இங்கெல்லாம் தங்களால் போக முடியாது என்பவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஆறு, ஏரி, குளம், காவிரியாறு இப்படி புனித நீரில் நீராடுவது சிறப்புங்க. இயலாதவர்கள் வீட்டிலேயே குளிக்கும் நீரில் சிறிதளவு கங்கை நீர் அல்லது துளசியை போட்டு ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் நமசிவாயா என்று சொல்லி நீராடலாங்க. மாசி மாதம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க பித்ருதோஷம் நீங்குங்க. திருமணமாகி நீண்ட நாள் குழந்தையில்லா தம்பதிகள் இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடி உமாமகேஸ்வரரை வழிபட்டால் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்குங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.